வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. லைக் மேட்ச் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புது 2 செக்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக டீம் கிரியேட் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ தட் இந்த பர்டிகுலர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ட்ரீம் லெவன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லேட்டஸ்ட் விஷயம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து டீமை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க, லைனப் கிரியேட் ஆகிடும். ஸோ தட் ரைட் டாப் கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டேட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ தட் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்டேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைடுக்கு மேலே வந்து ஒரு ரெட் டாட் மாதிரி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டேட்டில் ரெட் டாட் மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறாங்க ட்ரீம் லெவன் வந்து ஒரு புது விஷயம் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து உள்ளே போனேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் பிக்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேட்ச் ஸ்டேட்ஸில். ஸோ இந்த 2 டீம்லையும் வந்து டாப் பிக்ஸ் யார் யார் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் பிக்ஸ் பேஸ்ட் ஆன் டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து இவங்க 3 பேர் ஃப்ரம் ஒன் டீம், இவங்க 3 பேர் ஃப்ரம் அதர் டீம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி பேஸ் பண்ணியும் வந்து டாப் பிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் வந்து டாப் 3ல இருக்காங்க. அண்ட் தென் ட்ரீம் டீமில் வந்து அதிக பர்சன்டேஜ் யார் இருந்திருக்கான்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. அண்ட் தென் ரன்ஸ் பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து டாப்பில் இருக்காங்க 2 டீம்லையும் அப்படின்றத காமிக்கிறாங்க. அண்ட் தென் விக்கெட் பேஸ் பண்ணி 2 டீம்லையும் வந்து டாப் பிக்ஸ் யார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ தட் இது வந்து ஒரு மினிமல் இன்ஃபர்மேஷன் தான். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வியூ கம்ப்ளீட் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா பிளேயர்ஸும் இருப்பாங்க. டாப் 3 இல்லாமல் டாப் 10 டாப் 11 நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தட் நான் வந்து டாப் 3 தான் பார்க்க முடியும்னு நினச்சேன். பட் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி யார் வந்து அந்த டீம்லேயே வந்து டாப் 11 நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 11 பிளேயர்ஸும் வந்து அதாவது அன்அனௌன்ஸ்டு பிளேயர்ஸும் வந்து இங்கே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் டாட் இருக்குல்ல, இவங்களாம் வந்து இந்த கரண்ட் மேட்ச்சில் வந்து விளையாடல. ஸோ தட் அவங்களும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கேட்டகரி யாரெல்லாம் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து அழகாக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரி பேஸ் பண்ணியும் வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து எந்தெந்த பிளேஸில் இருக்காங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணலாம் டீமை கிரியேட் பண்ணுறப்ப. இது ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர். ஸோ தட் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் டீமை வந்து கிரியேட் பண்ணுறப்ப. ஏன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் டீமை கிரியேட் பண்ணுறப்ப. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 T20 மேட்சஸை பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஏன் வந்து கரண்ட் ப்ளஸ் லாஸ்ட் 2 T20னா மேபி இவங்க 2 மேட்ச் தான் வந்து விளையாடிருப்பாங்க இந்த பர்டிகுலர் சீரீஸில் நினைக்கிறேன். அதனால் இப்படி காமிக்கிறாங்க. பட் பேட்டிங் ஆர்டர் வந்து பேசிக்காக அவங்க எதை பேஸ் பண்ணி காமிக்கிறாங்கன்றதை இங்கே ஐ சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. This section will show the player states for last 5 matches அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. லாஸ்ட் 5 மேட்சஸை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ 2 டீம்லையும் வந்து பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீமில் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபேஸ் பேட்ஸ்மன்ஸாக இருக்க போகிறாங்க. இன்னொரு டீமில் இவங்க தான் வந்து ஃபேஸ் பேட்ஸ்மன்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தட் நீங்கள் கம்ப்ளீட் பேட்டிங் ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னா வியூ கம்ப்ளீட் பேட்டிங் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சி கம்ப்ளீட் பேட்டிங் ஆர்டர் ஃப்ரம் போத் த டீம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மேட்ச்சில் என்ன பேட்டிங் ஆர்டர் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் இவங்க வந்து செகண்ட். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. ப்ரீவியஸ் மேட்சஸில் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இவர் 3rd டவுன் ஆடி இருக்காரு. அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் செகண்டாக உள்ளே போயிருக்காரு. இவர் வந்து 6th பிளேயராக வந்து பேட்டிங் ஆடி இருக்காரு. ஸோ தட் இந்த மாதிரி ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் டீமை கிரியேட் பண்ணனாலும் அழகாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற பேராமீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க டோட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாமே. பட் நம்மளுக்கு பேட்டிங் ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் இதை வந்து ஃபில்டரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சி த பேட்டிங் ஆர்டர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி டீமை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற டிபெண்டன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சரை நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து என்னோட சஜஷன். ஸோ தட் இந்த மாதிரி ட்ரீம் லெவனில் உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர் பற்றி தெரியணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் 2 புது ஐட்டம் ஆட் பண்ணியிருக்காங்களா மேட்ச் ஸ்டேட்ஸில், அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் 2 ஃபீச்சரும் அதாவது டாபிக்ஸ் அண்ட் தென் பேட்டிங் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்றதையும் மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.